GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகே உள்ள பெரிய மந்திரிபாளையம் பகுதியை சேர்ந்த இளம்பெண் அந்த பகுதியில் உள்ள தனியார் பஞ்சு ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 6 மணியளவில் வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இருந்த இரு வாலிபர்கள் அவரை பின்தொடர்ந்து ஆபாச வார்த்தைகளால் தொல்லை கொடுத்தனர். மேலும் அந்த வாலிபர்கள் ஊருக்குள் நுழைந்ததும் பயந்து போன இளம்பெண் அங்கிருந்த பொதுமக்களிடம் விவரத்தை கூறியிருக்கிறார். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் உடனடியாக ஒன்று திரண்டு வாலிபர்களை சுற்றி வளைத்தனர். பிடிபடுவோம் என்பதை உணர்ந்த இருவரும் தப்பி ஓடி அருகில் இருந்த திறந்தவெளி கிணற்றில் பாய்ந்து குதித்தனர். சுமார் 60 அடி ஆழமுள்ள அந்த கிணற்றில் குதித்த இருவரும் தண்ணீரில் மூழ்குவதற்கு முன் கிணற்றோர மரக்கிளையில் சிக்கிக் கொண்டனர். இதை கண்ட ஊர் மக்கள் உடனடியாக சுல்தான்பேட்டை காவல்துறை மற்றும் சூலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவலை தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு உதவியுடன் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்டவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி மகன் 25 வயதான சுரேஷ், கோட்டைசாமி மகன் 22 வயதான சரண் என்பவர்கள் என்பதும் ஜல்லிக்கட்டு பகுதியில் உள்ள தனியார் காளான் உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. மதுபோதையில் இருந்ததால் இருவரையும் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக போதை பழக்கம் இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளதால் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லைட் முடிங்க. இல்ல அந்த சரி படி கொண்டு போயிடலாம். அப்படியே சார் செடி போட்டுருக்குது சார், மரமெல்லாம் இருக்குது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.